ரொம்ப 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 சந்தோஷமான சில விஷயங்கள் இறைவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். கும்பராசி அன்பர்களே, பாகிஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு, எட்டில் கேது இருக்காரு, தடைகளை கொடுத்துட்ருக்காரு, கடுமையாக பேச வச்சுட்ருக்காரு, துரோகம், வலி, ஏமாற்றம். ஆனால் இதெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப நினைக்கக்கூடாது. ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த நடந்த விஷயத்த கொஞ்சம் ஏற்றுக்கணும். ஏற்றுக்க முடியாது தான், கடுமையாக பேசுவோம், திட்டுவோம், சாபம் விடுவோம், அதெல்லாம் பண்ணாதீங்க. ரொம்ப முக்கியமாக 4ஆம் பாவத்தில் குரு வந்திருப்பது சுபத்துவமான நிலை, வீடு வாகனம் சொத்துக்கள் மகிழ்ச்சியான விஷயங்கள் அப்படின்றதையும் கொடுப்பார். இங்கே ஒரு வழி இருந்ததுன்னா இன்னொரு பக்கம் ஒரு பாசிட்டிவான விஷயம் ஒன்று இருக்குது. அது அவசரப்பட்டு நீங்கள் டக்குன்னு எதுவும் வார்த்தைகளை விட்டுற வேண்டாம். நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு புது புது வழி வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். கோச்சார ரீதியாக புதன், சுக்கிரன் இந்த இரு கிரகங்களும் வீடு வாகனம் சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடத்திற்கு செல்லுகிறது. இதில் புதன் மட்டும் செல்வது 8ஆம் இடம் 4ஆம் இடத்தில் இருக்கும்போது வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போங்க. பைக்கு, காரு, அப்புறம் டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதேமாரி காதல், நண்பர்கள், திருமண வாழ்க்கை இந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இந்த இடத்துல ஆப்போசிட்டில் 10 வார்த்தை பேசுனாங்கன்னா நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் பேசணும். அப்படி பேசினா தான் இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு நல்லது. இது வெறும் காதலுக்காக மட்டும் இல்லை, திருமணத்துக்காக மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப், பிஸ்னஸ் எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் பொறுமையாக போங்க. அவசரப்பட்டுறாதீங்க. சில விஷயங்கள் அவசரப்பட்டு தான் அவசரப்பட்டால் தான் இது சொல்யூஷன் கிடைக்கும்னு தெரியும். அந்தமாரி விஷயங்கள்லாம் அவசரப்பட்டு தான் ஆகணும். ஒரு வழி கிடையாது, நான் மாற்றுக்கிறது இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் அவசரப்பட்டு எடுத்தங்கவுத்தன்னு எதுவும் பேசிட வேண்டாம். ஏன்னா இந்த டைம் பீரியடில் பேச வைக்கும். ஆனால் நீங்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பாருங்கள், புதன் ஒரு டபுள் கேம் ஆடக்கூடிய ஒரு கிரகம். இப்போ நிறைய பேர் காதல் இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வரைக்கும் இவ்வளோ பாசமாக இருந்தாங்க, அன்பாக இருந்தாங்க, இன்றைக்கி சடனாக அப்படி இப்படி மாறிடுச்சு அப்படின்னு நினச்சி ஒரு வருத்தம் வந்துருமாங்க, ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ. ஆனால் அவ்வளோ நல்லவங்களாக இருந்தவங்க இப்படி மாறிட்டாங்களே அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு யோசனை வருதுன்னா இந்த இடத்துல ஒரு சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கணும். உங்கள் கர்மாவை அவங்க சுமந்துக்கிட்டு போகிறதுக்காக உங்களை ஏமாற்ற வந்திருக்காங்க. இதை விட சூப்பரான வாய்ப்பு எதாவது கிடைக்குமா? என்னங்க நீங்கள் வேறு ஏமாறுறது அவ்வளோ சூப்பரான வாய்ப்பா? ஏமாறுறது சூப்பரான வாய்ப்பு தெரிஞ்சு ஏமாறுறது இல்லைங்க. நீங்கள் கெஞ்சுறீங்க, ரொம்ப ரொம்ப கெஞ்சுறீங்க, அழுகுறீங்க, வருத்தப்படுறீங்க. இவ்வளோ விஷயங்களை சுலபமாக உங்களுக்கு இவ்வளோ சுலபமாக ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அதுவே மிகப்பெரிய கிஃப்ட்டு தான், இறைவன் கொடுத்த கிஃப்ட். அப்போ இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, உங்களுடைய கர்மாவை அவங்க சுமந்துட்டு போகிறதுக்காக தான் உங்களை ஏமாற்றுறதுக்காக வந்திருக்காங்க. அதனால் ஏமாந்துட்டீங்க. இது திருமணம் மட்டும் இல்லை, காதல் மட்டும் இல்லை, நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற எல்லா விஷயத்துக்குமே இது பொருந்தும். பணம் கொடுக்குறீங்க, வாங்குறீங்க, இந்த கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமான விஷயம், ரெக்கமெண்டேஷன் பண்ணுறீங்க, ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப பெரிய ஹெல்ப்பு. அந்த ஹெல்ப்பு யாரும் அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க, அப்படி பண்ணுறீங்க. ஆனால் துரோகம் பண்ணுறாங்க. அது கோபம் வரும்ல, கண்டிப்பாக கோபம் வரும், வருத்தம் ஏற்படும். இதே மாதிரி இந்த இடத்துல சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த குருவுடைய வீட்டில், குருவை குறிக்கக்கூடிய வீட்டில் குரு பகவானுடைய நிலையை தன் வீட்டுக்கு 6ல் மறைகிறார். 11ஆம் இடத்துக்கு 6ல், பாகிஸ்தானத்துக்கு 3ல் இருக்கிறது நல்லது தான். கும்ப ராசிக்கு 4ல் இருக்கிறது நல்லது தான். ஆனால் 11ஆம் இடம்ன்றது பங்காளி உறவுகள், சித்தப்பா பெருப்பா உறவுகள், அந்த ஸ்தானத்துக்கு 6ல் மறையும் போது கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படும். அது இல்லாமல் பார்வையும் 8ஆம் இடத்தை பார்க்குது. கோர்ட்டு கேஸ் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் தீவிரமாக கொண்டு போகும். அந்த தீவிரமாக கொண்டு போகக்கூடிய விஷயம் தடை, அவமானம், வலிகள், வேதனைகள், இது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக ஏற்படுத்தும். அப்போ நீங்கள் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிதானமாக கவனமாக நீங்கள் கையாளணும். இது சரி வருமா, இது சரி வராதா அப்படின்னு கொஞ்சம் கவனமாக நீங்கள் கையாளணும். எதுலேயும் அவசரப்பட்டு வாக்குறுதியை கொடுத்துடக்கூடாது, சொல்லிடக்கூடாது, ரெக்கமெண்டேஷன் கூட பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக. அதே மாதிரி முடிஞ்சு போன விஷயத்தையும் திரும்ப பேச வைக்கும்.
இது அண்ணனாக இருக்கலாம், சித்தப்பா, பெரியப்பா, மனைவி, கணவர், காதலன், காதலி, இப்படி எந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை இந்த இடத்துல தோண்டாங்க. அந்த இடத்துல கம்முன்னு அமைதியாக இருக்கணும். நீங்களும் பதிலுக்கு 2 வார்த்தை பேசுவீங்க, டக்குன்னு கெட்ட வார்த்தை பேசுவீங்க, கோவப்பட்டுருவீங்க, கடுமையான விமர்சனம் அப்படின்ற விஷயம் வர தொடங்கிடும். அந்த விமர்சனம் வலியை கொடுக்க ஆரம்பிச்சிடும், வேதனையை கொடுக்க ஆரம்பிச்சிடும், எதிர்மறையான விஷயங்களுக்குள்ளே உங்களை கொண்டு போயிடும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க, இறைவன் சும்மா ஒரு செயலை செய்யவே மாட்டார். ஒரு செயலை சும்மா ஒரு இதில் செஞ்சிடவே மாட்டார். என்னங்க கெட்டது நடந்தது, அது போய் நான் நல்லதுன்னு இறைவன் வந்து செஞ்சுட்டாருன்னு சந்தோஷப்பட சொல்கிறீங்களான்னு கேட்டால், அந்த விஷயம் நடக்கலைன்னா அதுக்கு பிறகு அந்த விஷயம் நடக்கலாம், அதை விட ஒரு 3 மடங்கு வேறு மாதிரி விஷயம் கொடுக்க போகுதுன்னா அந்த வழியை நீங்கள் தாங்குவீங்களா? இல்லை தாங்க முடியாது. அப்போ உங்களுக்கு புரியுது எது இந்த இடத்துல சரியாக வரும், எது சரியாக வராது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்ற அந்த விளக்கங்கள் எல்லாமே ஒன்றா ஒவ்வொரு விஷயமாக தென்பட்டுக்கிட்டே வரும். தென்படாமல் ஒரு விஷயம் நடக்காதுங்க. நீங்கள் பாருங்கள், கோச்சாரத்தில் புதன், சுக்கிரன் வீடு வாங்கின சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு வராரு. அந்த இதில் 8க்குரியவராகவும் புதன் செயல்படுறாரு, 5க்குரியவராகவும் செயல்படுறாரு, 5ஆம் இடத்துக்கு 4ல் மறைகிறார். இந்த இடத்துல குலதெய்வம், கோர்ட்டு கேஸு, அவமானம், இந்த நிலைகளில் பார்க்கும்போது மனசு தன்னிலை மறந்து கெட்ட வார்த்தை பேச வைக்கும், தன்னிலை மறந்து முடிஞ்சு போன விஷயத்தை பேச வைக்கும், எதிர்மறையான வலைக்குள்ளே இழுத்துட்டு போகும். எதிர்மறையான வலைன்றது அப்படியே சாதாரணமாக ஒன்றுமே பெருசாக தெரியாது, சாதாரணமாக அதில் இழுத்துட்டு போகும். ஐயோ அவசரப்பட்டுட்டோமே அப்படின்னு அதுக்கப்புறம் தோணும். அதுக்கப்புறம் அவசரப்பட்டுட்டான்னு தோன்றது இந்த வித யூஸும் கிடையாதுங்க. ஓகேங்களா? கேதுவோடைய 11ஆம் பார்வை 5ஆம் இடத்தை 6ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ 6, 8 இங்கே வேலை செஞ்சுட்டே தான் இருக்கும். ஏன்னா சந்திரன் எப்படி பார்த்தாலும் ஒரு மாதம் 2 நாட்கள் அந்த இடத்துக்கு போகும்போது அந்த ஒரு மாதத்தில் அந்த 2 நாளில் எடுக்கிற குழப்பம்தான் எதிரியை மனக்குழப்பத்தை ஏற்படுத்த வைக்கும். இன்னொரு நாள் எதிரியால் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ எதிரியை வந்து ஆஃப் பண்ணுறது என்ன பண்ணுறது? விநாயகர் வழிபாடு மிக அவசியம். விநாயகர் வழிபாடு பண்ணும்போது ஒரு தெளிவடைய வைக்கும். 6ஆம் இடம் எதிரி ஸ்தானம் வந்து உங்கள் கண்ட்ரோல் வந்துடும். இது சந்திரன் வந்து விநாயகரை குறிக்கக்கூடிய கிரகம். அடுத்தது ரொம்ப முக்கியமாக நீர்நிலைகள், குளம், ஆறு, ஏரி, இந்தமாதிரி இடங்கள், கோயிலுக்கிட்ட இருக்கிற குளத்தில், இந்தமாதிரி இடங்களில் குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி போடணும். பொறி போடும்போது முழு மனதோடு போடணும். இந்த பொறி போடுற அந்த மீன்கள் உயிர், அந்த உயிர் சாப்பிட்றது சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, இதை விட ஒரு பாக்கியம் இறைவன் வேறு ஏதாவது கொடுப்பாரா அப்படின்னு சந்தோஷப்பட்டு நீங்கள் அந்த மனநிலையோடு நீங்கள் அதை அந்த ரிசீவ் பண்ணணும். அந்த எண்ணம் செயல் வந்து உங்களை மேலோங்கி கொண்டு போகும். மிக மிக உயர்வான நிலை, உயர்வான வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை உள்ள விஷயங்கள், இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே கதவுகள் திறக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த கதவுக்குள் அந்த வழியில் நீங்கள் போகும்போது சிறப்பான ஒரு நிலையை அடைஞ்சிருவீங்க. ஏன்னா ஒரு செயல் பாசிட்டிவான செயலை செய்யும்போது அடுத்து பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். ஆனால் சில பேருக்கு வந்து பாசிட்டிவான விஷயம் செய்யும் போது தான் டபுள் மடங்கு மைனஸான விஷயம் நடக்கும். அந்த மைனஸான விஷயம் என்னென்னா செய்ய விடாமல் தடுக்கிறது. மீனுக்கு பொறி போடுறியா, அவனை போட விடாமல் ஆக்குற, விநாயகர் வழிபடுறியா, அவனை விநாயகர் வழிபடாமல் ஆக்குற, தெளிவாக இருக்கிற, தெளிவு இல்லாமல் ஆக்குற. அப்போ வந்து நெகட்டிவான விஷயங்களும் துரத்தும். அதை நீங்கள் நெகட்டிவான விஷயங்களை தூக்கி வாராமல் போட்டு பாசிட்டிவான விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தி அதை மட்டும் நோக்கி அதை நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிட்டு அதை நோக்கி போகணும். அதை நோக்கி போயிட்டிங்கன்னா எல்லாமே உங்கள் கண்ட்ரோல். நீங்கள் நினச்சது தான் நடக்கும். உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். உயர்வான மனிதர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். குருவோடைய நிலை, சுக்கிரனுடைய நிலை பாசிட்டிவாக ஏற்படும் போது, ஒரு சிலருடைய ஜாதகத்திலே வந்து நீசமாகி வக்கரமாகி கெட்டு போகும்போது புத்தி மழுங்கடிச்சு தப்பான முடிவு எடுத்து மாய வலையில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்களும் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நம்மளுடைய மனசு புத்தி கெட்டு போச்சுன்னா எதிராளி ஜெயிச்சிடுவாங்க. எதிராளியை ஜெயிக்கிறது வந்து நம்மளோட தோல்வி அடைஞ்சால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அந்த தோல்வியை இந்தமாரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகும். தேவையில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்தினா நம்மளுடைய வாழ்க்கை தரம் குறைந்து விடும் என்பதை மறந்துவிட வேண்டாம். அடுத்ததாக நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீரான்ற நேமுக்கு ஜாதகம் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பலாம். இப்போ நியூமராலஜி ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு விஜய் ஆனந்த்
9035 இருக்குல்ல, இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். ஃபோன் பண்ணி நீங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த் சொன்னீங்கனாலே ப்ரிடிக்ஷன் சொல்லுவார். டைம் கூட தேவையே கிடையாது. டேட் ஆஃப் பர்த்து, பேர் சொன்னீங்கன்னா போதும். ஆனால் இதே வந்து நீங்கள் ஜாதகம் பார்க்கணும், வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அது வந்து வீரான்ற நம்பர் அனுப்புங்க. எல்லோரும் நல்லா இருக்கட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.